அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் கர்ம காரகன் சொல்லுவோம், சனி பகவான் ஆயுள் காரகன் சொல்லுவோம், சனி பகவான் தொழில் காரகாதிபதினு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இந்த சனி பகவான் தான் இந்த ஜென்மத்தில் நாம் என்ன பலன்களை அனுபவிக்கக்கூடிய பலன்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் அந்த பாவகத்தில் உட்காந்துருப்பாருங்க. சரிங்களா? அப்போது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எதனால் சொல்கிறோம்னா, சனிக்கு அவ்வளோ பலம் உண்டு ஆச்சுங்களா. சனிக்கு முழுமையான ஒருத்தரை ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒரு மேல் உயரத்தில் உட்கார வைக்கவும் முடியும். மேலே ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களையும் அப்படியே கீழே தள்ளி விடவும் சனி பகவான் உடைய தன்மையை பொறுத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். அப்போது இந்த சனி பகவான் எவ்வளோ பெரிய ஒரு பலசாலி, தன்மை யோகங்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்திலேயே இருந்து ஜென்ம சனியே பயன்படுத்திட்டு இருக்கிறார். அப்படின்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி, அதாவது ஆரோக்கியம் நம்ம தலை மேலே வந்து உட்கார்ந்த மாதிரி. அதனால தாங்க மீனராசிக்காரரு நம்ம எவ்வளோ ஒரு தன்மையான மனிதர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்டில் போகிறவங்கள பார்த்தா கூட பாவம்னு பரிதாபப்படக்கூடிய ஒரு மனசு கொண்டவங்க தான் மீனராசிக்காரர். சரிங்களா? அதே நேரத்தில் கெட்டவங்களாக இருந்தால் கூட அந்த இடத்துல போய் நல்ல பேர் எடுக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா ரொம்ப நேர்மைனே பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்க தெரியும், கிள்ளி கொடுக்க தெரியாது, இல்லைன்னு சொல்ல தெரியாது, கொடுத்ததை மறுபடியும் திருப்பி கேட்க தெரியாது. இப்படி மீனராசிக்காரருக்கு இவ்வளோ ஒரு பெருமைகள் உண்டு. ஆனால் இத்தனை பெருமைகள் இருந்தாலும் இப்போ ஒரு 3.5 வருஷமாக நம்ம எப்படி இருக்கிறோம் பார்த்தோம்னா, இருந்த வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பார்க்குறவங்களுக்கு ஆஹா அவருக்கு என்னப்பா குறை, அவர் ராசா மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் 4 பேர் மத்தியில் சிரிக்கிறோம், பழகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் 4 செவத்துக்குள்ளே வேதனைப்படுற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். காரணம் என்ன? அதான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி எடுக்கிறோம், முன்னேற முடியல. பணம் வரவு வருது, ஆனால் வர்றதை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது எது பார்த்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. எல்லாத்த விட பழக்க வழக்கங்கள், ஒத்தாசை, நட்பு, உறவு முறை இதில் எல்லாம் பார்த்தோம்னா பிரிவுகளை தான் நம்ம சந்தித்து நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். நம்மக்கிட்டேயே இருந்தவங்களை நம்ம கூடயே இருந்து நம்மளை ஈஸியாக அவங்க பயன்படுத்தி அவங்க சாதித்து அவங்க ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்னா அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்குறோம். காரணம் என்னென்னா, சிலரை நம்பியே நம்ம ஏமாற்றத்தை சந்திச்சுட்டோம். அதுக்கு காரணம் இந்த சனி, ஜென்மச்சனி, 7.5 சனிங்கிற ஒரு பிடி. இதுக்கு முன்னால் விரயத்தில் இருந்தது. சரிங்களா? விரயச்சனி, பண நஷ்டம். இப்போது ஜென்மச்சனி, மன கஷ்டம். இது 3-4 வருஷம் காலமாக இது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உண்மையை சொல்கிறேங்க, சனி பகவான் வக்ரம் ஆகிறது உங்களுக்கு அற்புதம். கண்டிப்பாக. எப்படின்னா அப்படியே ஒரு இருட்டில் நல்லா வெளிச்சமாக இருந்த ஒரு ரூமில் வீட்டில் திடீர்னு பவர் கட் ஆகி போச்சுன்னா எப்படி இருட்டில் இருந்திருப்போம். அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த மாதிரி இந்த 4 வருஷ காலமாக நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. இப்போ வந்து பவர் வந்த மாதிரி. சரிங்களா? இந்த சனி வக்ரங்கிற போது கிரகங்கள் ரிவேர்ஸ், அதாவது பின்னோக்கி நகரும் போது மாற்று பலன்களை கொடுக்கும். சரி, மாறுதலான பலன்களை கொடுக்கும். அப்போது இதை விட உங்கள் ஜென்மாதிபதி குரு பகவான் கரெக்டாக 5ஆம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சு அப்படியே உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசியும் பார்க்குறாரு, நம்ம சனி பகவானையும் பார்க்குறாரு. அப்போது அந்த சனி பகவான் புனிதம் ஆச்சுங்களா. அது வக்ரம் அப்படின்னா வேகத்தை கொடுக்கும், நன்மையான பலன்களை கொடுக்கும். நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த 4.5 மாதத்தில் நன்மைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நடந்தே தீரும். சந்தேகமே படாதீங்க, கவலையே படாதீங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? திருமணமாக இருந்தாலும் சரி, தள்ளி போயிட்டுருந்தா நடந்துடும், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி பிரச்சனையா, கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவீங்க, கவலையே படாதீங்க. அதே மாதிரி ஆதாயமான விஷயங்கள். சரிங்களா? வண்டி வாகனம் எல்லாம் வாங்குறதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது சம்மந்தமான சில விஷயங்கள் பண்ணுங்க. சரிங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சே தீரும். பட்டம் பதவி கிடைச்சே தீரும், மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அது ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டும்
அதாவது ஒரு பதவிங்கிறது தானாக ஆட்டோமேட்டிக்காக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, இந்த சனி 3ஆம் இடத்துல பார்த்து உங்களோட முயற்சி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்ததுங்க. நம்மளோட ஆசை இருக்கும், கனவுகள் இருக்கும், நம்மளுடைய கற்பனை இந்த மாதிரி நம்ம இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும், இல்லையா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இல்லையா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்யணும், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இதுதானே எல்லா மனிதர்களுக்கு. இல்லை இந்த மாதிரி பிடிச்சவங்களுடைய வாழ்க்கை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது. இதிலெல்லாம் பிரச்சனை கொடுத்தது. எல்லாம் நெருங்கி வந்தது. நாம் விரும்பி போகும்போது நம்மளை விட்டு வேலைக்கு போச்சு. தள்ளிதல் அது வேலை, கல்யாணம், திருமணம், அதாவது நம்ம பிடிச்சவங்களோட வாழ்க்கை எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே விலைக்கு போனவங்க, விட்டு பிரிஞ்சு போனவங்க கண்டிப்பாக விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது அமையப்போகுது. மாற்றமே கிடையாது. அந்த சனி பகவான் கரெக்டாக 7ஆம் பார்வையை கலசரஸ்தானத்தை பார்க்கறதுனால, நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு யார் மோசம் பண்ணாங்களோ, துரோகம் பண்ணாங்களோ, உங்களை கெடுக்கணும்னு நினச்சி நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனில் மற்றவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. கண்டிப்பாக 100% நடந்தே தீரும். அடுத்தது 10ஆம் பார்வையாக சனி பகவான் சனிக்கு 3 பார்வைகள் உண்டு. அந்த 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்து தொழில் எல்லாமே எனக்கு விலைக்கு போய் எல்லாமே விட்டு போயிடுச்சுங்க. தனிமரமாக, அதாவது மற்றவங்களுடைய எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி நான் ஓரமாக ஒதுங்கி ஒண்டிக்கட்டையாக நின்றுட்டுருக்குறேங்க. வேலையும் போச்சு எல்லாம் போச்சுன்ட்டு கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் வேலையில் நல்ல மாற்றம் உருவாக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு 50 பேருக்கு இல்லை 500 பேருக்கு வேலை கொடுத்த ஒரு முதலாளியாக இருந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாமே கைவிட்டு போனது கை சேரும். ஒரு கம்பெனியில் வேலையே செஞ்சுட்டு இருந்து வேலை போயிடுச்சுங்க. இடம் இங்கே போகிறது 6 மாதம், இங்கே போகிறது 3 மாதம், அங்கே போகிறது 1 மாதம், இப்படியே வேலை நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குதுங்க. கருக்குன்னு இருக்குதுங்க. எந்த நேரத்தில் வேலை போயிரும்னு தெரியல. சிலர்லாம் வேலையே போயிடுச்சு. வீட்டில் இருந்துட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் வேலையில் ஒரு மாறுதல் கண்டிப்பாக கிடைச்சிடும். குறிப்பாக சொல்லப்போனால் அரசாங்க வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சரியாக பயன்படுத்திக்குங்க. எக்ஸாம் எழுதுங்க. படிப்புக்குன்ட்டு அதுக்குன்னு கிளாஸுக்கு போங்க. கண்டிப்பாக நிச்சயமாக. ஏற்கனவே எனக்கு ஜஸ்ட்டில் மிஸ்ஸுங்கிற மாதிரி 1 மார்க்கில் போயிடுச்சு, பார்டரில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சுங்க, கூட வந்தவங்க பாஸ் ஆகிட்டாங்க, படிக்காதவங்க நான் நல்லா படிக்கிறவன், ஆனால் என்ன நான் ஃபெயில் ஆகி போயிட்டேங்க. அதெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சு போன கதை. சரிங்களா? நேரம் சாதகமாக இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நேரம் சாதகமாக இருக்குது, முயற்சி எடுங்க, நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்ர காலத்தில் டிசம்பர், அதாவது 10ஆம் தேதி வரைக்குமே சனி பகவான் பிரார்த்தனைகள் பண்ணிக்கங்க, குலதெய்வ பிரார்த்தனைகள் பண்ணிக்கங்க. அதாவது ஆக்ரோஷமான கடவுள், அதாவது முடிஞ்ச வரைக்கும் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. இந்த சமயத்தில் நிச்சயமாக நரசிம்மரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த சில மன வருத்தங்கள் நிச்சயமாக போகும். உங்களுக்குன்னு ஒரு பலம், ஒரு அதாவது ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். ஆச்சுங்களேன்? இந்த பயம் போகும், விட்டு போகும். சில நேரங்கள்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு எது செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நைட்டு படுத்தா தூக்கம் வராது, விடிய விடிய யோசிக்கிற மாதிரி இருக்கும், மனசு உடம்ப அடித்து போட்ட மாதிரி இருக்கும், காலையில் எந்திரிக்க முடியாது. அதாவது இப்படியே என்னென்னா இப்படியே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மள ஜெயிக்க முடியுமா, நம்ம சாதிச்சிட முடியுமா, நாம்பளும் ஒரு ஏன்னா நல்லா வாழ்ந்தவங்க எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க வாழலாம், கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்கலாம், ஆனால் நல்லா வாழ்ந்தவங்க கெடக்கூடாது. அது வாழ்ந்தவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக சமூகத்தில் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் நமக்கு மரியாதை இருக்காது. புரியுதுங்களா? அதனால் மீனராசிக்காரர் மனசளவுலையும் சரி, அதே மாதிரி சமுதாய அளவுலையும் சரி, அதாவது பாகுபாடு பார்க்காம ஒழுக்கத்துடன் நேர்மையுடன் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்து நாம் கஷ்டங்களும் வேதனைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சனி பகவான் வக்ர காலம் அடைகிறது நமக்கு அற்புதமான ஒரு பொசிஷனான காலம். இதைய சரியாக பயன்படுத்துங்க. சரிங்களா? பிரியப்பட்ட விஷயங்கள், விரும்பிய விஷயங்கள் உங்களுக்கு மனம் குளிரும்படி நன்மைகள் நடந்தே தீரும். கண்டிப்பாக மாற்றம் இல்லை, நல்லது நடக்கும். சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார் அடிப்படையில் பலன்களை சொல்லியிருக்கிறேன். கோட்சாருங்கிறது நம்மளுடைய ராசி, சந்திரன், மதி ஆச்சுங்களா, நம்மளுடைய எண்ணம், சிந்தனைகள், அதையே வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலன்களை தான். அப்படின்னா மனசுக்கு பட்ட சிந்தனைகள் எப்படியோ அந்த மாதிரி சந்திரன் கோட்சார் அடிப்படையில் வரக்கூடிய பயிற்சிகளால் சொல்லக்கூடிய பலன்கள். ஆனால் சந்திரனுங்கிறது அதாவது உடல், ஆனால் ராசி லக்னங்கிறது உயிர். சரிங்களா? அப்போது லக்னத்துக்கு இதை விட இன்னும் பவர் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போது அந்த லக்னத்துக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் யோகாதிபதியா, பாதகாதிபதியா,
கேந்திரஸ்தானத்தில் இருக்குதா, அதே மூல திரிகோணத்தில் இருக்குதா, குருவுடைய பார்வையில் இருக்குதா, இத்தனையும் இருக்குதுங்க. சரிங்களா? 7.5 சனி வரும்போது கோடீஸ்வரர் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. 7.5 சனி வரும்போது கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அது எதை பொறுத்துன்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்து. சரிங்களா? கோச்சாரத்தில ஒரு பகுதி பலன்கள குடுத்தாலும், முழுமையான முழு பலன்களையும் கொடுக்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான பலத்தை பொறுத்தே. அது மட்டும் இல்ல, நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் பொறுத்தே. அப்போ நம்மளுடைய ஜாதகத்த பார்த்தா தானே இன்னும் முழுமையா பலன்கள தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால இதுவரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்து, நம்மகிட்ட பார்க்கணும் உங்களுக்கு பிரியம் ஏற்பட்டிருந்தா, சரிங்களா? கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, எந்த தேசத்தில இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆன்லைன் மூலியமா கூட உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? உங்களுடைய முழு பலன்கள அற்புதமா அமைதியான நேரத்தில கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?